காரு, பைக்கு இல்ல எந்த விதமான வண்டியும் வாடகைக்கு விட்டு ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நானும் உங்களை மாதிரி வண்டிகளை வாடகைக்கு விடுற பிஸ்னஸ் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்மலாம் நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸுக்கும் நம்மளுடைய கிட்ட இருக்கிற வண்டிகளோட டீட்டெயில்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதோட சர்வீஸு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது, எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ செலவு வைக்குது, என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒட்டுமொத்த டேட்டாவையும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா, ஏதாவது நோட்டு போட்டு மேனேஜ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது லெட்ஜஸ் வச்சு மேனேஜ் பண்ணிருப்போம். கரெக்டுங்களா? ஆனால் இந்த லெட்ஜஸ் எது வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும்னா 2 வண்டி 3 வண்டி வச்சிருக்கிற வரைக்கும் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அந்த 2 வண்டி 3 வண்டி ஒரு 5 வண்டி 10 வண்டியாக பெருசாகும் போது லெட்ஜஸை வச்சு மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன்னா நான் இப்போ அந்த பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் என்னென்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு வண்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இனோவா இருக்குது. அந்த இனோவா கடைசி வருஷத்தில் லாஸ்ட்டில் ஒரு மாதத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அதில் என்னென்ன செலவு பண்ணியிருக்கும், இந்த மாதிரி ஒட்டுமொத்த டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வருஷத்தில் அந்த மாதத்தில் நம்ம நோட் பண்ணி வச்சுருந்த லெட்ஜர் நம்ம கையில் வச்சுருந்தா தான் பார்த்துக்க முடியும். கரெக்டுங்களா? இது 10 வண்டிக்கும் நமக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் லெட்ஜர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ZenDrive. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லெட்ஜரில் வச்சு மேனேஜ் பண்ணுற அத்தனை விஷயத்தையும் இந்த ஆப்லேயே நீங்கள் மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணும்போது அந்த சர்வீஸில் வர இன்வாய்ஸஸ்ஸு, அதில் லாஸ்ட்டாக நம்ம சர்வீஸ் விட்டப்போ மாற்றின ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்ஸு, நம்ம என்ன ரேட்டுக்கு மாற்றிருக்கோம், பில்லு, இந்த மாதிரி இன்வாய்ஸஸ் எல்லாமே நம்ம இந்த ஆப்பில் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். லெட்ஜஸ் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் புது லெட்ஜஸ் மாற்றணுங்கிற அவசியம் இதில் கிடையாது. ஒன் டைம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லைஃப் டைம் வரைக்கும் இந்த ஆப்பில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் எப்போ வேணும்னாலும் அந்த டேட்டா எந்த மந்த்து எந்த இயர் வேணும்னாலும் நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்க முடியும். இந்த ஆப்பில் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற கார் எல்லாமே வாடகைக்கு போயிடுச்சு, ஆனால் உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் கார் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டுருந்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச 2-3 டீலர்ஸ் கிட்ட கூப்பிட்டு அவங்களோட காரை வாடகைக்கு எடுத்து கொடுத்துட்ருந்தோம். ஆனால் இப்போ என்னென்னா அவங்களோட காரும் வாடகைக்கு போயிடுச்சுன்னா நம்ம வேறு யாருக்கும் தெரியாத பட்சத்தில் அந்த கஸ்டமர் லாஸ் தான். ஆனால் இந்த ஆப்பில் ஷேர் ஃப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூரில் வாடகை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேரும் இந்த ஷேர் ஃப்ளீட்டில் இருப்பாங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் கால் பண்ணி அவங்களுடைய காரை எடுத்து நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வாடகை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்பில் இதை விட ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ராட் டிடெக்ஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, இதுக்கு முன்னாடி சீட் பண்ணிட்டு வர கஸ்டமர் இல்லை ஆக்சிடென்ட் பண்ணிட்டோ இல்லை காரை ஃபிட்டிங் வச்சுட்டோ பண்ணிட்டு வர கஸ்டமர் உங்ககிட்ட வரும்போது அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பரையோ இல்லை அவங்க பேரையோ போட்ட அடுத்த செகண்ட் அவங்க ஃப்ராடுங்கிற அலர்ட் உங்களுக்கு காட்டிடும். ஸோ இந்த ஆப்பை நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற சமயம் ஸ்கேம்லேருந்து நம்ம டோட்டலாகவே தப்பிச்சு ஸ்மூத்தாக நம்ம பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். நான் சொல்ல எல்லா பிரச்சனையும் நீங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரியே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அத்தனை பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ZenDrive.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு iOSலையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப் அப்லோட் ஆகும்.